நம்ம ஹீரோ ஒரு திருடன். ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி ஒரு அப்பாவியான தாத்தாவை ஏமாத்தலான்னு போறான். அந்த தாத்தா தனக்கு ஞாபக மறதி இருக்குன்னு சொல்றாரு. இவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ அந்த தாத்தா கூடவே டிராவல் பண்றான். ஆனா போற வழியில நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நம்ம ஹீரோவை நடுங்க வைக்குது. உண்மையிலேயே அந்த தாத்தா யாரு? அவர் ஞாபக மறதி வியாதியில இருக்காரா இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றாரா? ஹீரோவோட நண்பனுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? கடைசி வரைக்கும் சீட் நுனியில உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் கதையை தான் இன்னைக்கு நம்ம அருண் லிங்க் சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதை ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஜெயில இருந்து இப்பதான் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றான். திருந்தி வாழ்வான்னு பார்த்தா வந்த உடனே தன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு பைக்கை திருடிட்டு நேரா ஒரு பெரிய வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கலான்னு பிளான் பண்ணி மாடியில இருந்து கயிறு கட்டி உள்ள இறங்குறான். உள்ள இறங்கி பார்த்தா அங்க ஒரு வயசான பெரியவர் தனியா இருக்காரு. இவனை பார்த்ததும் அவர் கத்த முயற்சி பண்றாரு. உடனே நம்ம ஹீரோ அவர் வாயை பொத்தி சத்தம் போட்டா கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அப்போ அந்த பெரியவர் பரிதாபமா, தம்பி, எனக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குப்பா, அதனாலதான் என் பையன் என்ன கட்டி போட்டுட்டு போயிட்டான். நீ என்ன காப்பாத்துனா நான் ஏடிஎம்ல இருந்து உனக்கு 25,000 ரூபாய் பணம் எடுத்து தரேன் அப்படின்னு ஒரு டீல் பேசுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம். பெருசு, உனக்கு தான் ஞாபக மறதியாச்சே, அப்புறம் எப்படி ஏடிஎம் பின் நம்பர் மட்டும் ஞாபகம் இருக்கும்னு கிண்டலா கேக்குறான். அதுக்கு அந்த பெரியவர், ஏடிஎம் மிஷின் முன்னாடி போனாதான் தம்பி எனக்கு அது ஞாபகம் வரும் ரொம்ப வெள்ளந்தியா சொல்றாரு. சரி, 25,000 சும்மா கிடையாதுன்னு நம்ம ஹீரோவும் அவரை கூட்டிக்கிட்டு ஏடிஎம் போறான். ஏடிஎம்ல அந்த பெரியவர் பணம் எடுக்கும் போது நம்ம ஹீரோ எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த அக்கவுண்ட்ல மொத்தம் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ கண்ணுல பேராசை வந்துருது. இவ்வளவு பெரிய தொகையை வச்சுக்கிட்டு இந்த பெருசு சும்மா சுத்துதே, எப்படியாவது மொத்த பணத்தையும் சுருட்டிடணும்னு முடிவு பண்றான். பணம் எடுத்ததும், சார் நீங்க எங்க போகணும் சொல்லுங்க, நானே கொண்டு போய் விடுறேன்னு ஹீரோ ஐஸ் வைக்கிறான். அதுக்கு பெரியவர், திருவண்ணாமலையில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனைத்தான் பார்க்க போகணும்னு சொல்றாரு. ஹீரோவும், பரவாயில்ல சார் வாங்க, நானே கூட்டிக்கிட்டு போறேன்னு அவரை கூட்டிக்கிட்டு கிளம்புறான். போற வழியில ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தும் போது அந்த பெரியவர் பர்ஸ்ல 2 ஏடிஎம் கார்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறான். உடனே ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, மச்சான் ஒரு பெரிய பார்ட்டி சிக்கிருக்கு, 2 ஏடிஎம் கார்டு போட்டோ அனுப்புறேன், அதே மாதிரி டூப்ளிகேட் கார்டு ரெடி பண்ணிடுன்னு சொல்லிடுறான். அவனும் ரெடி பண்ணிடுறான். இப்போ பயணம் திருவண்ணாமலைக்கு போகுது. அந்த பெரியவர் ஒரு கிராமத்துல வண்டியை நிறுத்த சொல்லி, என் ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்கான், விசாரிச்சுட்டு வரியான்னு ஹீரோவை ஒரு பெட்டி கடைக்கு அனுப்புறாரு. ஹீரோ அங்க போய் விசாரிக்கிற கேப்ல அந்த பெரியவர் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தரை சந்திச்சுட்டு வராரு. ஹீரோ திரும்பி வந்ததும் அப்படி யாரும் இங்க இல்லையாம்னு சொல்றான். சரின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ஒரு லாட்ஜ்ல தங்குறாங்க. நம்ம ஹீரோவோட பிளான் என்னன்னா, டூப்ளிகேட் கார்டை மாத்தி வச்சுட்டு பெரியவர் பின்னாலேயே சுத்தி பின் நம்பரை கண்டுபிடிக்கிறதா. ஆனா இவங்க வந்துட்டு போன அந்த கிராமத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது. செத்து போனவரோட போனுக்கு கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த IMEI நம்பரை வச்சு போலீஸ் ட்ரேஸ் பண்ணா அதுக்கு முன்னாடி அந்த நம்பர் யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணுச்சோ அவங்க அத்தனை பேரும் வரிசையா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. போலீஸ் ஆடி போயிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ கூட வர்ற அந்த பெரியவர் போற இடமெல்லாம் பிணங்கள் விழுது. போலீஸ் விசாரணையில ஒரு ஸ்கூல் டீச்சரும் அவரோட ஃப்ரெண்டும் சிக்கினப்பதான் ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. ஒரு அப்பாவியான பொண்ண அந்த டீச்சரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஏமாத்தி தப்பான வீடியோ எடுத்து மிரட்டி பல பெரிய மனுஷங்களுக்கு விருந்தாக்கி இருக்காங்க. அந்த அவமானத்துல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்ல ஒரு லேடி கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அந்த லேடி யாருன்னா நம்ம பெரியவரோட மனைவி. அந்த பாட்டிக்கு ஞாபக மறதி வியாதி இருந்திருக்கு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நிமிஷம் பழைய ஞாபகம் வந்தப்போ அந்த பொண்ணோட சாவுக்கு காரணமான அத்தனை பேர் பேரையும் ஒரு டைரியில எழுதி நம்ம பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. தான் மனைவி விட்டுட்டு போன வேலையை முடிக்கவும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கவும் தான் இந்த பெரியவர் ஞாபக மறதி இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த டைரியில இருக்கிற ஒவ்வொருத்தரையா தேடி தேடி வேட்டையாடிட்டு வர்றாரு. ஹீரோவை ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டு வர்றாருங்கிறது இப்பதான் புரியுது. இங்க நம்ம ஹீரோவுக்கு பெரியவர் மேல சந்தேகம் வருது. இவர் அடிக்கடி என்னமோ மாத்திரை சாப்பிடுறாரேன்னு செக் பண்ணி பார்த்தா அது சாதாரண வைட்டமின் மாத்திரைன்னு தெரியுது. அப்போதான் ஹீரோவுக்கு பொறி தட்டுது. அடப்பாவி, இவனுக்கு ஞாபக மறதியெல்லாம் இல்ல, ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு கண்டுபிடிக்கிறான். இதற்கிடையில் போலீஸ் அந்த கிராமத்துல விசாரிக்கும் போது ஹீரோவோட போட்டோ சிசிடிவி அல்லது சாட்சி மூலமா தெரிய வருது. ஹீரோவோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் நெருங்கி வர்றாங்க. இப்போ ஹீரோ
இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு டூப்ளிகேட் கார்டு செஞ்சு கொடுத்தவன் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு அந்த பெரியவரை கூட்டிட்டு போறான். அங்கே வச்சு அவரை மிரட்டி பின் நம்பரை வாங்கலான்னு பிளான். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த பெரியவரோட டைரியில கடைசியா சாக வேண்டிய ஆள் பேர் இருக்கு. அந்த ஆள் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட உயிர் நண்பன் தான். அந்த பொண்ணை சீரழிச்ச கும்பல்ல இவனும் ஒரு முக்கியமான ஆள். இந்த உண்மை நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. பெரியவர் அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோவோட நண்பனை கொலை பண்ண முயற்சி பண்றாரு. அப்போ ஹீரோ குறுக்க வந்து தடுக்கிறான். அந்த நேரத்துல பெரியவர் சாமர்த்தியமா ஒரு போன் காலை போட்டு ஹீரோவை கேட்க வைக்கிறாரு. அப்போ அந்த நண்பன், ஆமாண்டா, அந்த பொண்ணை நாங்க தான் அப்படி பண்ணோன்னு திமிரா ஒப்புக்கிறான். இத கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ரத்தம் கொதிக்குது. நண்பன்னு கூட பார்க்காம ஆத்திரத்துல ஹீரோவே அந்த ஃப்ரெண்ட கொடூரமா தாக்கி கொன்னுடுறான். அப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இங்கதான் அந்த பெரியவர் ஒரு மாஸ் காட்டுவாரு. நடந்த கொலைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கொலைக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை காப்பாத்திட்டு ஜெயிலுக்கு போறாரு. கடைசியில பார்த்தா அந்த பெரியவர் ஹீரோவை பயன்படுத்திக்கல. ஹீரோவுக்கு தெரியாமலே அவன் கூடவே பயணிச்சு அவனுக்குள்ள இருந்த மிருகத்தை மாத்தி ஒரு நல்ல மனுஷனா வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆரம்பத்துல அந்த பெரியவர் வீட்ல ஒரு கொலை பண்ணிட்டு தான் அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்காருங்கிற விஷயம் ஹீரோவுக்கு லேட்டா தான் புரியுது. ஒரு பெண்ணோட கண்ணீருக்கு காரணமானவங்கள வயசான காலத்துல கூட பழி வாங்கிய ஒரு தாத்தாவோட கதை தான் இந்த மாரிசன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம அருண் லிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.